நம்ம சேனல் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம நிறைய மாடல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த நிறைய மாடல்ஸையும் நம்ம வந்து கரெக்டா வந்து 360 டிகிரில உங்ககிட்ட காட்ட முடியல. ஏன்னா நம்ம கையில வச்சு காட்டும் போது குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மேல நம்மளால அந்த மாடலை வந்து உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரொட்டேட்டிங் டேபிள் தான் வந்து பண்ண போறோம். அந்த ரொட்டேட்டிங் டேபிள் மூலியமா ஸோ உங்களுக்கு இனிமேல் நம்ம பண்ற எல்லா மாடல்ஸையும் 360 டிகிரில ரொம்ப அழகாகவும் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட சேனலோட குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் மற்றது உங்களுக்கு அந்த மாடலை வந்து கிளியரா உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த ரொட்டேட்டிங் டேபிள் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ அந்த ரொட்டேட்டிங் டேபிளோட மாடல் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அந்த மாடல்ல எப்படி வந்திருக்கு, அதுக்கப்புறம் அதை எப்படி பிரிண்ட் பண்றோம், அதோட ப்ராசஸ் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். மொத்தம் ரெண்டு பார்ட்ஸ் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அந்த பிரிண்ட் பண்ண பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸு. அண்ட் இந்த பேஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு எலிமெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் ஒன்று இந்த மோட்டர் அண்ட் 3 பேரிங்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது டாப். ஸோ இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டரோட ஷாஃப்ட் மட்டும்தான் உள்ளே ஃபிக்ஸ் ஆகும். மற்றபடிக்கு அது ஃபுல்லாக ஃப்ரீ ஃப்ளோட் தான் ஆகிட்டுருக்கும். ஸோ இதோட டோட்டல் ப்ராசஸ் இப்போதைக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சுது. நம்ம ரொட்டேட்டிங் டேபிளுக்கு தேவையான பாட்டம் அண்ட் டாப் ரெண்டுமே நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த பாட்டம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் அண்ட் பேரிங் வரப்போகுது. டாப் வந்து ரொட்டேட்டிங் மட்டும் தான் ஆக போகுது. ஸோ இது ரெண்டுமே நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். இது அசம்பிளிங் ப்ராசஸ் எப்படின்றத பார்க்கலாம். நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் தான். இதுதான் வந்து சிங்க்ரனைசிங் மோட்டர். அது கிட்டத்தட்ட மைக்ரோவேவ் ஓவனில் இருக்க மாதிரியான ஒரு மோட்டர் தான். ஏன்னா இது ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றும் அண்ட் பவர் கன்சப்ஷனும் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறமா இந்த பேரிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிச்சு. இது வந்து 608 பேரிங்ஸு. அண்ட் இது மூணையுமே வந்து சின்னதாக ஒரு ஷாஃப்ட் பிரிண்ட் பண்ணி அது மூலயமா நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுமே கிட்டத்தட்ட ப்ராசஸ் முடிஞ்சது. நம்ம மோட்டருக்கு பவர் சப்ளை கொடுத்து அதுக்கப்புறம் இதை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு. இதுக்கப்புறம் எந்த வேலையுமே கிடையாது. அழகாக தூக்கி டேபிளோட டாப்பை வந்து மேலே வச்சுட்டு நம்ம ரொட்டேட்டிங் டேபிளில் ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த டாப் பிளேட்டை மேலே வச்சதுக்கப்புறமா பவர் சப்ளை கொடுத்து ஒரு மாடலை மேலே வச்சதுக்கப்புறமா எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அதாவது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரொட்டேஷன் இந்த மாடலை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இல்லை ரொம்ப லைக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள். தயங்காதீங்க. எங்களுக்கும் அது சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம ரொட்டேட்டிங் டேபிளை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். எந்த ஃபெயிலும் இல்லாமல் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி நம்ம இதை ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட 2-3 தடவை ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக நம்ம போடுறோம். அண்ட் எங்களோட எஃபர்ட் பிடிச்சிருக்கு. இந்த ரொட்டேட்டிங் டேபிளில் இனிமேல் நீங்கள் காட்ட போகிற வீடியோஸ் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி அபிப்பிராயத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸில் என்னென்ன மாற்றணும், நாங்கள் ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் பண்ணுறோம் அப்படின்னா மறக்காமல் எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல்